அவமானங்கள் எல்லாமே நிறைய பட்டுட்டேன். நான் வேலை செய்கிற இடத்துல இருந்தும் சரி, எல்லா பக்கம் நிறைய அவமானம் எல்லாத்தையும் பட்டுட்டேன். வணக்கம், நான் தான் உங்கள் ஹரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. என்னென்னா ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டு இருந்த ஷார்ட்ஸ் எல்லாமே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு வேலை செய்கிற இடத்துல சும்மா ஜாலியாக பசங்க பண்ணிட்டு நான் ஒரு வீடியோவாக எடுத்து சும்மா நார்மலாக ஒரு சாங் ஒன்று வச்சு அந்த சாங்கில் ஒரு 2, 3 இப்போ சாங்குக்கும் அந்த வீடியோக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி வீடியோ போட்டுட்ருந்தேன். இதுக்கு மேலே எனக்கு அந்த மாதிரி போட விரும்பலை. ஏன்னா நான் பட்ட அவமானங்கள் எல்லாமே நிறைய பட்டுட்டேன். நான் வேலை செய்கிற இடத்துல இருந்தும் சரி, எல்லா பக்கம் நிறைய அவமானம் எல்லாத்தையும் பட்டுட்டேன். இனிமேல் படக்கூடாது, நம்மளுக்கும் ஒன்று உருவாக்கணுக்காக நான் உள்ள இப்போ யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பிக்கல, பழைய ஐடி. அந்த பழைய ஐடியில் புதுசாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஆனால் பழைய வீடியோஸ் எல்லாமே இனிமேல் அப்படியே தான் இருக்கும். இதுக்கு மேலே போடுற வீடியோ தான் நம்ம ஓன், அதாவது கொஞ்சம் அதுக்கு எஃபெக்ட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ மாதிரி இருக்கும் லைட்டாக. நீங்கள் அந்த அளவுக்கு இல்லைனாலும் வீடியோ மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன்னா, எனக்கு பேக்ரவுண்டும் கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. நானாக பார்த்து உழைக்கணும், நானாக பண்ணால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடியும். எங்கள் ஃபேமிலி அந்த அளவுக்கு ஒன்றும் ரிச்சாகவும் கிடையாது, புவராகவும் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. மிடில் கிளாஸ் மாதிரி தான் எங்கள் ஃபேமிலி. நான் நினச்சது வாங்க முடியாது. இப்பயும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு அதிகமாக படிப்பு வரல, ஆனால் வேலைக்கு போயிட்டுருக்கேன். வேலைக்கு போயிட்டு ஃபேமிலியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். கடன் இருக்குது, ஏகப்பட்ட நிறைய இருக்குது. சிரமத்தில் சொல்லாத அளவுக்கு நிறைய இருக்குது. எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் ஆனால் எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது. வண்டி வாங்கணும், நிறைய பண்ணணும், ரைடு எடுக்கணும். மேக்ஸிமம் எனக்கு வண்டினா பிடிக்கும். ஆனால் வண்டி எடுத்துகிட்டா அது எதுக்காக யூஸ் பண்ணணும்? சும்மா வச்சுட்டு இருந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. மேக்ஸிமம் அந்த வண்டியை வச்சுருந்தா ரைடு போகணும். நிறைய இருக்குங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ தான் எனக்கு ஸ்டார்டிங். அதாவது நிறைய இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு அப்படின்னா இப்போ இந்த வீடியோ பண்ணுறதே இன்றைக்கி பண்ணலாம், இல்லை நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம், இந்த மாதிரி தான் எனக்கு ஐடியா வருதே தவிர, இப்படி வீடியோ இன்றைக்கி இப்படி பண்ணுறோன்னா அந்த வீடியோ பண்ணுற மைண்ட் செட் எனக்கு வரல. இப்போ தான் எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி நம்ம இப்படியே விடக்கூடாது, இன்றைக்கி நாளைக்குன்னு நாளை கடத்திட்டே இருக்கக்கூடாது, இன்றைக்கி பண்ணணும், இன்னிலேருந்து டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, பட் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் 2 பேர் பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிலாம் வீடியோ போடணும் அந்த மாதிரி சொல்லுங்கள். பட் நான் ஓன் வாய்ஸு, ஃபேஸ், வண்டி, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன். அதை உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுவேன். நான் இப்போ வீடியோ எடுக்கிறதும் மொபைலில் தான் எடுக்கிறேன். மொபைல் சயின்ஸில் தான் வாங்கினேன். நான் அந்த மாதிரி கேமரா வச்சு எதுவுமே பண்ண கிடையாது. எனக்கு தோன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்கிறீங்க. அது மாதிரி எனக்கு பிடிச்ச